இது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் லோகோவை வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் pixellab அப்படின்ற இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த pixellab ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேலே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம லோகோவில் என்ன லெட்டர் கொடுக்க போகிறோமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒய்டி அப்படின்ற 2 லெட்டர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒய் அப்படின்ற இந்த லெட்டரை நான் டைப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் ஒரு ஃபாண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே இதில் இருக்கும். இதில் இருக்கிற இந்த ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக சில ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எந்த ஃபாண்ட்டையுமே சூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது பக்கத்தில் இருக்கிற மை ஃபாண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபேக்கான் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்கான் ஃபாண்ட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்களும் உங்களோட டிவைஸில் இந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி நீங்கள் pixellab ஆப்பில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வித் டைமோடு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் pixellab ஆப்பில் இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் இது வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பேடிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் பேடிங் அப்படின்றத ஒரு 5ல் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் பேடிங் அப்படின்றத ஒரு 10ல் செட் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் லெட்டரை டைப் பண்ணிவிட்டோம். அடுத்த லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த காப்பி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு இன்னொரு டெக்ஸ்ட் கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட் மேலே நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த டி அப்படின்ற லெட்டரை டைப் பண்ணிவிட்டு நான் இந்த ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டி அப்படின்ற லெட்டர் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அதை நம்ம மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைட் டாப்பில் இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ மார்க் அண்ட் டிக் மார்க்கோட ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒய் டி லெட்டர் பக்கத்தில் 2 செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த 2 செக் பாக்ஸ் மேலேயும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம 2 டெக்ஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பழையபடி ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஒய்டி அப்படின்ற இந்த 2 லெட்டருமே மெர்ஜ் ஆகிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இந்த 2 லெட்டருமே சேர்ந்து தான் நமக்கு மூவ் ஆகும். இது தனித்தனியாக இனிமேல் நம்ம செப்பரேட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஷேப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்கொயர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கொயருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி எல்லா ஷேப்புமே நமக்கு வியூ ஆகும். இதுலேருந்து நம்ம இந்த சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோகோவில் ஒரு சர்க்கிள் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் நிறைய ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஒப்பாசிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி 0 பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இதை வந்து ஒரு 20ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம அந்த ஒயிட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்ம லோகோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு சர்க்கிள் செட் ஆகிருக்கும். இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது மாதிரி கரெக்டாக நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா இந்த லெட்டர் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இந்த சர்க்கிளை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். எகெயின் கீழே இருக்கிற இந்த இன்டூ மார்க் டிக் மார்க் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டிக் மார்க் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறமா சென்டராக இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைட் பாட்டமில் இருக்கிற இந்த ஆப்ஷன்லேருந்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நான் ஆல்ரெடி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இந்த இமேஜ் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கேலரியிலேருந்து இந்த இமேஜை ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ
நம்ம லோகோக்கான பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த டெக்ஸ்சர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியிலேருந்து நான் இந்த சில்வர் கலர் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ்க்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல்லே நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த டிக் மார்க்கு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ மேலே இந்த டெக்ஸ்சர் நம்ம கொடுத்த அந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கும். இது நீங்கள் இமேஜ் இல்லாமல் கலர் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கலர் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். திரும்பவும் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை நம்ம எனேபிள் கொடுத்ததுக்கப்புறமா டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் செட் ஆகும். நான் இப்போ இந்த கலர் வந்து ப்ளூ கலரில் மாற்றிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த கலர் ஆப்ஷன் போய்ட்டு நான் ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட் கலராகவோ அல்லது டார்க் கலராகவோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போது கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் வித் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இதை வந்து 2ல் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். நம்ம இப்போது ஃபைனலாக லோகோவை க்ரியேட் பண்ணியாச்சு. லோகோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை சேவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த டைமென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து அல்ட்ரா அப்படின்றதில் செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் டு கேலரி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லோகோ நம்ம மொபைலில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஜிஎஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.